இல்லை, கர்நாடகத்தினுடைய காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அது அனைத்துமே அந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான். அதனால் தமிழக மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பல பாதிப்புகள் உண்டு. அந்த பாதிப்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுகிறது. இவராக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் கூட தற்காலிக முடிவாக தான் இருக்கும். அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கூட குண்டுராவை போய் நேராக சந்திக்கிறார். அவர் தண்ணி கொண்டு வாங்குறாங்க, தண்ணி குடிக்க போனால் நான் தண்ணியை குடிக்கிறதா இருந்தால் எனக்கு ஆற்றுல தண்ணி திறந்து விடுங்க, காவிரியில் தண்ணி திறந்து விடுங்க, நான் அப்போ தான் இதை குடிப்பேங்கிறாரு. அப்போ ஓகே, நீங்கள் அங்கே இருந்தபடியே பேச்சுவார்த்தையோடு நடத்தலை, தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அந்த நேரத்தில் குண்டுராவ் சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அது ஒரு பர்மனண்ட்டான எந்த முடிவும் காவிரிக்கு எடுக்கப்படுவதில்லை. ஏதோ அந்த நேரத்துக்கு போய் கர்நாடகாவில் இப்போ விஜய் போனால் என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை இருக்கா சார்? சிவகுமார் அப்படி சொல்றாரு. இல்லை, அங்கே வந்து ஒரு கலெக்டர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இவர் வரும்பொழுது அங்கே பெரிய ஒரு கலவரத்தை வேணும்னா உருவாக்குறாங்கன்னு வச்சுங்க. வேணும்னாலே உருவாக்குனாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும். சரி, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னும் அவர் என்ன நினைக்கிறாரு, விஜய் வருவாரு அப்படின்னு. அது நமக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ டிகே சிவகுமார் எதை வச்சு சொல்கிறாரு? அதுதான், அது அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது நான் வரலாம்னு பேசியிருக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அவங்களும் சரி இவங்களும் சரி அதிகாரப்பூர்வமாக எந்த பத்திரிகையிலும் செய்து கொடுக்கல. ஆனால் நம்மள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். போகிறாரு 2ஆம் தேதி போகிறார், 1ஆம் தேதி போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது நீங்கள் வந்து சூழ்நிலை சரியாக இல்லை இப்போதைக்கு. நம்ம வந்து நீங்கள் வந்து ஏதாவது கலவரமாகி அதனால் வந்து கர்நாடகத்தில் சார் கர்நாடகாவில் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எப்படி சார் கலவரம் வரும்? ஏன் வரக்கூடாது? நீங்கள் வேற லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து அங்கே கர்நாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி கன்னடத்து மக்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுங்க, பெரிய கலவரம் அடிக்கும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவர் வரும்பொழுதுங்க நீங்கள் வந்து வரக்கூடாதுன்னோ கருப்பு கொடி காட்டுறதோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, சிக்கல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதனால இங்கே கலவரம் அடிக்கும். அங்கே உள்ள தமிழ் அரசினுடைய பாதுகாப்பை தாண்டி அப்படிலாம் செஞ்சிட முடியுமா? நடக்கும். அங்க வந்து கலவரக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க ஏற்கனவே. தெரியாமலே வாட்டல் நாகராஜ் எல்லாம் பண்ணார் தெரியுமா? வாட்டல் நாகராஜ் எல்லாம் அது மாதிரி முன்னாடி டிகே சிவகுமார் அழைப்பு விடுத்தாரு. அந்த மக்களுடைய மனநிலை தெரியாமலே அழைப்பு விடுத்தாரு. அது அப்ப போராடல. அப்ப போராட்டம் நடக்கல. இங்க மக்களுடைய மனநிலை தெரியல. இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அந்த மக்களுடைய மனநிலை தெரியலையா? ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை சந்தித்து பேசுவதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை சார். இங்க உள்ளவங்க எல்லாம் கூட அவர் போகவே கூடாது, கர்நாடகத்துக்குள்ள போகவே கூடாதுன்னா இங்க உள்ள எதிர்கட்சிகளோட சொல்றாங்க. என்ன தப்புங்க? இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, சில சாதனைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சிலதெல்லாம் ஏமாற்றத்தோடு வந்திருக்காங்க. ஜெயலலிதா எல்லாம் போய் பேசுறாங்க, முடியாதுங்கும் பொழுது இங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. அம்மா எம்ஜிஆர் போய் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது, நம்முடைய ஆசை நிறைவேறியது. அது மாதிரி எல்லாம் சில நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. ஆனா ஒரு முதலமைச்சரை வந்து இன்னொரு மாநில முதலமைச்சரை சந்திக்கவே கூடாதுன்னா அழைத்துட்டு வராதீங்கன்னு சொல்றது ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை நீங்க என்ன மாதிரி ஒரு காங்கிரஸ் வரவே கூடாதுன்னு சொல்லவரு இன்னொரு தேதி அறிவிக்கிறோம் அப்ப வாங்கன்னு தான் சொல்லிருக்காரு, வரலன்னு சொல்ல. எனக்கு சூழ்நிலை சரியா இல்ல, இந்த நேரத்துல வர வேண்டாம், இன்னொரு தேதி நம்ம அறிவிப்போம், அப்பொழுது வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப என்னுடைய விஜய் வாரேன்னு சொன்னாரா முதல்ல? அது நமக்கு வெளிப்படையா நமக்கு தெரியாட்டியும் கூட, ஆனா அப்படி சொல்லல. அவர் வராதுன்னு ஏன் சொன்னாரப்பா? அப்ப வரேன்னு சொல்லிருக்காரு. டிகே சிவகுமார் விஜய் எதையுமே வெளிப்படையா சொல்லல. ஆமா, டிகே சிவகுமார் ஏன் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு? அது வந்து மாநில முதலமைச்சருடைய உரிமை சார். அது அவர் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம். நான் எங்கே போகிறேன்னு சொன்னேன், இப்போ அவர் வரவேணாங்கிறாரு. நான் எப்போ நான் போகிறேன்னு சொன்ன கூட சொல்லுவார் இன்னைக்கு பதில். அது வந்து நம்ம முதலமைச்சர் வந்து வெளிப்படையாக சொல்லலை. தாவேகாவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறாரு, எதையுமே சொல்லலை. ஒரு காங்கிரஸ் லெட் சிவகுமார் நேற்றுக்கு ஒன்று சொல்றாரு, இன்னைக்கு ஒன்று சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டை வைத்து அரசியல் செய்யறாரா கர்நாடகா? இல்லை சார், நீங்க என்னமோ காங்கிரஸ் முதலமைச்சர்னா நாங்க என்னமோ விரோதமா இதை செயல்படுறது மாதிரி நீங்க ஒரு கோணத்தை கொண்டு வர பாக்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போதைக்கு தற்போதைக்கு வர வேண்டாம், அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நேரடியாக வந்து நமக்கு சொல்லலை தவிர, நம்மளுடைய பத்திரிகைகளுக்கு சொல்லலை தவிர அவங்களுக்குள்ள பேசி. யார் சொன்னாங்க? அது நம்ம முதலமைச்சரே பேசியிருப்பார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. முதலமைச்சரே சிவகுமாருக்கு வந்து அந்த மாநில முதலமைச்சருக்கு உள்ள பேசியிருக்கிறாங்க. நான் வர்றேங்க, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். நான் ஒரு குழுவோட தான் வரேன்றாங்க, அவர் தனியாக கூட போகல. அவர் வந்து இதை பற்றி நிபுணத்துவம் உள்ள 4-5 பேரோட தான் போகிறாங்க. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா?
சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கிறேன். தமிழ்நாட்டில் அவன் எப்படி பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஒன்றா கூடி யுனைட்டடாக அவருடைய மாநில பிரச்சனைங்கும் போது கொள்கை மாறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட யுனைட்டடா அவன் எப்படி முருகன் போராட நினைக்கிறான் காவிரி நீர் பிரச்சனையில. அதனால தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அதை சொல்லல. அது இல்ல அது வந்து முதலமைச்சர் முடிவெடுத்தாருன்னு சொன்னா முடிவெடுக்கிறது அவர் அந்த அந்த இடத்துல இருக்காரு. அவர் ஏன் வலியுறுத்தல? எது அனைத்து கட்சி கூட்டத்தை அதான் நாங்க வலியுறுத்திருக்கிறோம். அது வெளியே சொல்ல முடியாது. நாங்க சொல்லியிருக்கிறோம் அனைத்து கட்சியும் கூட்டத்தையும் கூட்டுங்க. இதுல வந்து நிமிடம் உள்ள வெளியில சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில சொல்றாங்க. நாங்க சொல்ல மாட்டோம் சார். ஏன் அப்போ டி.கே. சிவகுமாரும் ஒரு அரசியலை செய்யறாரு, தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் ஒரு அரசியலை செய்யுது, ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்றீங்களா? அதெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் இன்னும் தமிழ்நாடு காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள என் போன்ற தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லோருமே தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் பிரச்சனையில் வந்து சாதகமாக தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்களும் வெளிப்படையாக கொடுக்குறோம் சார். எங்களுடைய தலைவரே சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவரே வந்து காவிரி நீர் பிரச்சனையில் மேகதாது அணை கட்டுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதெல்லாம் தற்போதைக்கு வந்து தமிழகத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. எங்கள் கட்சியை வந்து நீங்கள் இங்கேயும் காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தமிழன் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய வேறு எந்த கொள்கையிலையும் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதுவும் சோழ மண்டலத்துக்கு தண்ணீர் கிடைக்கணுங்கிறது நான் ஒரு சோழ மண்டலத்துக்காரங்கிற அடிப்படையில் என்னைக்கு சொன்னீங்க? இது நான் சொல்லியிருக்கா சார். எங்க தலைவர் மாணிக் தாக்கூர் 2 நாளைக்கு என்னைக்கு சொன்னீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டாரு. நாங்க திமுக தலைவர் சொன்ன பிறகு சொன்னீங்களா? அது எப்பா இருக்கட்டும் சார். அவரு முன்னாடி சொல்றாரா இவர் பின்னால சொல்றாருங்கெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் இஷ்டம். அவர் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கலாம், எங்க இஷ்டம் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம். அதை வந்து அவர் சொன்ன பிறகு சொல்லணும். அதெல்லாம் இல்ல. ஆமா இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியுமே மேகதாது அணை விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் சார் எல்லா கட்சியுமே இருக்கு. அதில் எந்த கட்சியுமே வந்து இல்ல மேகதாது அணை கட்டலாம் அப்படின்னு எந்த கட்சியா சொன்னுச்சு சொல்லுங்க? தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சொல்லல, பிஜேபி உள்பட. அண்ணாமலை என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு? அவரே கண்டிக்கிறாரு. அண்ணாமலை எல்லாம் இல்ல, நீங்க காங்கிரஸ் கர்நாடகால இருக்கீங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி இருக்கட்டும், சுமூகமா முடிக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க பாஜகவை சொல்லுங்க, அண்ணாமலையை சொல்லுங்க, கர்நாடகால காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்காங்க, இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, ஈஸியா முடிக்கணும். சோழ மண்டலத்துல விவசாயிகளுக்கு பிரச்சனை, வறண்டு இருக்கிறது பயிர்கள்னா ரெஸ்பான்சிபிலிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு தானே இருக்கு. காவிரி நீர் பிரச்சனை என்பது வந்து அந்த இது இருக்கு, ஆணையம் வர இருக்கு, கோர்ட்ல வர பிரச்சனை வருது. ஆணையத்துல வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. 4.5 டிஎம்சி வந்து தண்ணி திறந்து விடணும்னு போய் சொன்னாங்கல்ல, அதையே செய்யல அவங்க.